இது மணமகள் மைண்ட் கேரின் மனநலம் குறித்த பதிவு. நாங்கள் ரெகுலராக பல கல்லூரிகளில் சில கம்பெனிகள்லாம் ரெகுலராக பேசுகிறது வழக்கம். அதில் ஒரு கம்பெனியில் ரெகுலராக கொடுக்குற ஒரு டாபிக், முதல்ல அவங்களுக்கு உணவு பற்றிய ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்றதுக்காக உணவு குறித்தும் உணவை எப்படி எடுத்துக்கலாம், உணவை சரியாக எடுத்துக்கலைன்னா என்னென்ன மனப்பிரச்சனைகள் வரும், மனப்பிரச்சனைகளுக்கு என்ன மூல காரணமாக இருக்குது, உணவுக்கும் மனநலனுக்கும் உள்ள தொடர்பு, இது பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அந்த பகிர்வை கேளுங்க. இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் தான். நீங்கள் ஏதோ கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரியெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம we are ஷேரிங் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, ஹெல்த் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஹெல்த்தில் என்னென்ன விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். ஹெல்த் அப்படின்னாக்கா என்னென்ன விஷயத்த நம்ம we have to take care. ஃபர்ஸ்ட் திங் ஃபுட்டு, அப்புறம் ஸ்லீப், எக்ஸசைஸு, இன்னொன்று வாட்டர். ஸோ இது 4 விஷயந்தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு யூ ஆல்சோ ஹாவ் சம் ஐடியாஸ் இல்லையா, அதை பற்றின ஐடியாஸ் இருக்கும் உங்களுக்குமே. பட் அதை நாங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்அப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்றதையும் நீங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அனலைசிங் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா, ஏன் பண்ணுறதில்ல அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுட் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், we have to take balanced dietன்னு சொல்லிட்டு. ஸோ பேலன்ஸ் டயட் பற்றி உங்களுக்கும் ஐடியாஸ் இருக்கும். பட் நம்ம எல்லாம் எடுக்கிறது பேலன்ஸ் டயட்டுன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? நீங்கள் எடுத்துகிட்ருக்குறது ஏன் எடுக்கிறது இல்லை? ஏன் நம்ம எடுக்கிறது இல்லை? ஸோ அதை பற்றி அவேர்னஸ் இருக்குது, இருந்தாலும் நம்ம எடுக்கிறது. ஸோ இன்னும் ஸ்டில் அதை பற்றின இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் அதை பற்றின தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா, இன்னும் அதை ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக அதை நோக்கி நம்ம செய்யலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நம்ம இதை எடுக்கிறது இல்லை. மேபி அதுக்கு ரீசன்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். நம்ம சோம்பேத்தனமாக இருக்குது, அதை போய் அதை கவனிக்கிறதா அப்படின்னு இருக்குது. இது என்ன, நம்ம தான் வயிறு ஃபில் ஆகிடுதில்ல, அப்புறம் எதுக்கு அதை பற்றிலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் எது வேணால் காரணமாக இருக்கலாம். பட் நம்ம அதை எடுக்கிறது இல்லை அப்படின்றது தான் ரியலிஸ்டிக். ஸோ அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா, மேபி இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு மோட்டிவேட்டடாக அதை நோக்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் அப்படின்னும் போது வி நீட் நம்மளுடைய ஜென்ரலாகவே வி நீட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு தேவைப்படுது நம்மளுடைய பாடிக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் முக்கியமானது கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் இதில் இருக்குது ரைஸில். நம்மளுடைய ஸ்டேப்பிள் ஃபுட் ரைஸ். இதே நார்த் இந்தியன்ஸாக இருந்தால் வீட்டு. ஸோ அது மாதிரி அங்கே நம்ம என்ன விளையுதோ அதுதான் அது மேஜர். இது ரைஸ் அப்படின்னும் நம்ம ரைஸ் எடுத்துக்கணும். ஸோ ஜென்ரலாக நமக்குள்ளே என்ன ஒரு மித்து இருக்குது, கார்ப் சாப்பிட்டா உடம்பு போடும், வெயிட் போடும், சுகர் வந்துடும், அதனால நம்ம கார்பை குறைச்சிக்கணும். அது இப்போ நிறைய டயட் மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்குள்ளே என்ன ஒரு தாட், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கார்பே சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. வெறும் ப்ரோட்டீன் டயட், வெறும் ஃபேட் டயட்டு, வெறும் வாட்டர் டயட் கூட எடுக்கிறாங்க. இப்போ கூட 2-3 நாள் முன்னாடி ஏதோ ஒரு வாட்டர் டயட் எடுத்து இறந்துட்டாங்கன்னு கூட பார்த்துருப்பீங்க, நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெனியூஸாக பண்ணுறது சில விஷயங்களை. ஸோ அப்போ நம்ம பாடிக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் தேவைப்படுது. இது அவாய்ட் பண்ணுறது, இது பண்ணுறதுன்றதெல்லாம் கிடையாது. அப்படி பார்க்க போனால் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ மெயின் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் அவர் பாடி. நமக்கு எல்லா ப்ரோட்டீனும் ஃபேட்டும் எல்லாமே எனர்ஜி கொடுக்குது. இருந்தாலும் கார்போஹைட்ரேட் முக்கியமான எனர்ஜி சோர்ஸ். ஏன் அப்படின்னா இட் கிவ்ஸ் இமீடியட் எனர்ஜி. இப்போ ப்ரோட்டீன்லாம் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எனர்ஜி கொடுக்கறதுக்கு. பட் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டிங்கன்னா உடனடியாக எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான எனர்ஜி உடனடியாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க என்ன ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க, ட்ரிப்பு தான், குளுக்கோஸ் தான் கொடுக்குறாங்க இல்லையா. ரொம்ப டயர்டாக இருக்காங்கனால குளுக்கோஸ் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன், உடனடியாக உங்களுக்கு
அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு. இப்போ சப்போஸ் ஒரு லூஸ் மோஷனோ இல்லை ஃபீவரோ இல்லை ஏதோ சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு 10 to 15 டேஸ் வந்து ரொம்ப பெட் ரிட்டனாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, டெய்லி நீங்கள் வந்து இளநீ எடுத்துக்கோங்கன்னுவாங்க. ஏன்? இளநீ வந்து இட் இஸ் a rich source ஆஃப் கார்பு வந்து அதாவது உங்களுக்கு வந்து உடனடியாக எனர்ஜி கொடுக்குறது இல்லையா? அதனால் நம்ம வந்து கார்புன்றது வந்து இம்மீடியட் எனர்ஜி சோர்ஸ். உடனடியாக நமக்கு வந்து பாடியில் வந்து எனர்ஜியை கொடுக்குறது. சாப்பிட்ட உடனே வந்து அது வந்து டைஜஸ்ட் ஆகி உடனே எனர்ஜியை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. சரி, அப்போ வந்து எனக்கு வந்து வெயிட் போடுன்னு பயம் இருக்குது, நான் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதில்ல, அதனால் நான் எப்படி நம்ம கார்பு எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதிலே வந்து காம்ப்ளெக்ஸ் கார்பை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சாப்பிட்ற ரைஸ்ன்றது வந்து பாலிஷ்டு ரைஸ், எல்லாம் அந்த தோலெல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுனால அது வந்து பாலிஷ்டாக சாப்பிட்றதுனால அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் என்னென்னா சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடுது, உங்களுக்கு சீக்கிரமாக பசி எடுத்துருது. இப்போ 4 இட்லி சாப்பிட்டாலும் 11 மணிக்கு திரும்பி பசி எடுத்துரும். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதனால தான் வெயிட் போடுதே ஒழிய கார்ப் சாப்பிட்றதுனால வெயிட் போடல, சீக்கிரமாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ வந்துட்டு என்ன நம்ம அதனால் என்ன பண்ணலாம்னா இதுக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் போகலாம். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ன்றது என்னன்னாக்கா இந்த சிறுதானியங்கள் அந்த மாதிரி இருக்கிறது, கம்பு, ராகி, அப்புறம் சாமை, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இதே சேம் இட்லியை வந்து அதில் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து இல்லை வந்து இந்த தீட்டாத அரிசின்னு சொல்லுவாங்க, இந்த சிவப்பரிசி, அந்த மாதிரியான வேறு விதமான இதெல்லாம் கூட வேறு விதமான அரிசிகள் அந்த மாதிரி இதை கூட நீங்கள் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே அப்படியே இருந்தாலும் நீங்கள் அந்த கார்பையே கூட எடுத்துக்கிட்டாலும், இப்போ இட்லி எடுக்கிறோமா, நம்ம இட்லி எடுத்து சட்னி கொஞ்சோண்டு தொட்டு சாப்பிடுவோம், இல்லை சாம்பாரை கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுவோம், காய்கறி சேர்த்துக்க மாட்டோம். அதில் இட்லியோடு நம்ம என்ன பண்ணுவோம், காய்கறி சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட் அட்லீஸ்ட் சாம்பார்லேருந்து எடுத்துக்கணும். சாம்பாரில் நிறைய காய் போட்டு ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சீக்கிரம் இதாகாது, கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாக இருக்கும், சீக்கிரம் ஜீரணாக இதாகாது, உங்களுக்கு உடனே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம வயிறு வந்து காலி ஆகாது. ஸோ நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. அதுதான் 3 வேளையும் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோமா, கிடையாது. 3 வேளையும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோமா, இல்லை. அப்போ எப்படி ஃபைபர் கண்டென்ட் அதில் ஆட் ஆகும்? இப்போ ஃபைபர் கண்டென்ட் இல்லாதனால சீக்கிரமாக ஜீரணம் ஆகிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு பசி எடுத்துருது. ஸோ தட்ஸ் வை நமக்கு வந்து வெயிட் போடுதே ஒழிய உங்களுக்கு வந்து வெறும் கார்ப் எடுக்கிறனாலன்னு இல்லை. ஸோ அதனால் கார்ப் வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். இப்போ கார்ப் நம்ம எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? கார்பே இல்லாமல் உணவு எடுக்கிறோம் அப்படின்னா என்ன இருக்கும்? எப்படி இருப்பீங்க நீங்கள்? டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. யூ ஃபீல் டயர்ட், சீக்கிரமாக சோர்வடைஞ்சிருவீங்க, தூக்கம் வரும். ஏன்னா பாடிக்கு வந்து மூளைக்கு வந்து ரத்தம் போகிறது வந்து ஃப்ளோ வந்து கொஞ்சம் குறைவாகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இம்மீடியட் சோர்ஸ் கிடைக்காது, ரொம்ப சோர்வாக இருக்கும், தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிவிங் இதை வந்து கண்டிப்பாக கார்ப் தேவைப்படுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் எதில் நிறையா இருக்குது? சோயாபீன்ஸு, எக்கு, நான் வெஜிடேரியன் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. எக்கு நான்வெஜ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே வெஜிடேரியன்னாக்கா பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே, கொட்டை வகைகள், பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன்ஸும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஜென்ரலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, மசில்ஸ் ஃபார்மேஷன்ஸ்க்கு ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுதுன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ மசில் அப்படின்னோடனே நமக்கு என்னத்துக்கு மசில்ஸ் தேவைப்படுது? நம்ம உடனே பாடி பில்டிங் செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மசில்ஸ்ன்னே கிடையாது. நம்ம ஜென்ரலாகவே நம்ம மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது மசில்ஸ். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல கையில் வந்து இப்படி ஒரு பொருளை எடுக்கணும்னா இது மசில் தான். இந்த மசில் வந்து நல்லா இருந்தால் தான் இந்த ஒரு பொருளை நீங்கள் தூக்க முடியும். இப்போ இந்த மசில் நல்லா இருந்தால் தான், இந்த மசில் நல்லா இருந்தால் தான் இந்த கை ஹேண்டு ஈஸியாக, இல்லைன்னா கை வலிக்கும் உங்களுக்கு. கையோட மசில் வீக்காக இருந்து, இந்த மசில் வீக்காக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளை தூக்குறது கஷ்டமாக இருக்கும். இப்போ கால் மசில் வீக்காக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நடக்கிறது கஷ்டமாக இருக்கும்.